வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். ஹாய், இன்னைக்கு நான் இட்லி பொடி செய்ய போகிறேன். இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. நான் 2 டம்ளர் உளுந்து எடுத்து சட்டியில் போட்டிருக்கேன். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சு. இப்போ எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இந்த டம்ளர் 2 டம்ளர் உளுந்து போட்டேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு போடுறேன். 1 டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா மீடியமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபடணும். வாசம் வர வரையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அந்த உளுந்து கொட்டி வச்சுருக்க தட்டிலே மாற்றிக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பொட்டுக்கட்டில் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா லேசாக சூடு பண்ணிக்கலாம். லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கல்லையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி 2 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பொரியணும். அரிசி பொரிஞ்சோன்னே எடுத்து கொட்டிக்கலாம். அரிசி 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். கருவேப்பிலை நமக்கு தேவைக்கு மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். நான் கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்து கொட்டிக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டுருச்சு. அதை எடுத்து கொட்டியாச்சு. இப்போ லேசாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக, சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப் இருக்க மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினா, 1 ட்ராப் 2 ட்ராப் இருக்க மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி வரமிளகா 20 மிளகா எடுத்துருக்குறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கலாம் நீங்கள். நான் 20 மிளகாத்துல 23 மிளகாக்குள்ளே நான் 20 மிளகா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் மிளகா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். நான் இப்போ 20 மிளகா எடுத்துருக்கேன். லேசாக ஒரு சொட்டு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகா நல்லா வறுபட்டுச்சு. அதையும் எடுத்து தனியாக கொட்டிக்கலாம். அதே மாதிரி ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் கட்டி லேசாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன் பெருங்காயத்தை. இதோட கொஞ்சம் கல் உப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வறுபட்டோன்னே எடுத்து அதையும் கொட்டிக்கலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 2 சொல்ல பூண்டு நல்லா எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். உரிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு 2 கட்டி எடுத்து உரிச்சு தோல் எடுத்து கழுவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். இதுவும் நல்லா வறுபட்டோன்னே இது தனியாக பூண்டு கடைசியில் தான் சேர்த்து அரைக்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்து அரைக்கக்கூடாது. பூண்டு நல்லா வறுபட்டோன்னே தனியாக பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டில் வறுபட்டுருச்சு. பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா, இந்த கட்டி பெருங்காயம், கருவேப்பிலாம் போட்டு ஒரு ஓட்டினதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு, இந்த பொட்டுக்கடலை அரிசியில் வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடைசியெல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் தான் பூண்டு கடைசியாக சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ பூண்டுலாம் வறுத்து அதை வறுபட்டுருச்சு. அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆறுறதுக்கு வச்சுருக்கிறேன். நான் பூண்டு தனியாக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பொடி ரெடியாக இருக்குது. இட்லி பொடியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இட்லி பொடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.